ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். லைஃப் இஸ் எ மிராக்கிள். செலிப்ரேஷன் நிறைஞ்சது. சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவில் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு எப்படி மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் பண்ண வைக்கலாம்னு அப்படின்னு பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ் பொறுத்தவரை எல்லா பொருளும், இங்கே நடக்கிற எல்லா விஷயமும், ஏன் இங்கே இருக்கிற நம்ம கூட ஃப்ரீக்குவன்சி மூலம்தான் இயங்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பொருள் வேணும்னாலும், நமக்கான விஷயம் நடக்கணும்னாலும், நம்மளோட ஃப்ரீக்குவன்சி அதோட ஃப்ரீக்குவன்சி கூட எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு அந்த பொருளும் கிடைக்கும், நமக்கான விஷயமும் நடக்கும். இந்த யூனிவர்ஸ் பொறுத்தவரை நமக்கு அன்லிமிட்டெட் கிஃப்ட்ஸ் கொடுக்க எப்போவுமே ரெடியாக இருக்கும். அதை யார் எல்லாம் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம கேட்குற பொருள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், நம்ம நடக்கணும்னு சொல்லி கேட்ட விஷயம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது நமக்கு மட்டும்தான் பெருசாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எவ்வளவு அதிகமாக கேட்டாலும் அது ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் இந்த பிரபஞ்சம் பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. எப்போ எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயர சம்பவங்களை நினைச்சு கவலைப்படுறோமோ, ஒருத்தர் மேலே நம்ம கோபத்தை அளவே இல்லாமல் அடிக்கடி காமிக்கிறோமோ, ஒருத்தர் மேலே நம்ம எந்த அளவு வெறுப்பு காட்டுறோமோ, எப்பையெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அப்போ எல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு நாளில் திரும்ப திரும்ப இந்த எமோஷன்ஸ் உள்ளேயே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு கொடுக்க இருந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே அப்படியே ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றும் உங்ககிட்ட வராது. இது இன்னொரு விஷயம் மூலமும் நமக்கு வர இருந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டாப் ஆகும். அதுதான் நம்ம எல்லாருமே எப்போவுமே பண்ணிட்டு இருக்க வேலை அப்படின்னா, அதுதான் நம்மளோட பாஸ்ட்டு பற்றி நினைக்கிறது, ஃப்யூச்சர் பற்றி நினச்சி நமக்குள்ள அதிக எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கிறது. இது மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிட்டே இருக்கும், நம்மளோட எனர்ஜியும் குறையும், ஃப்யூச்சர் பற்றின பயம், ஃப்யூச்சர் பற்றின பிளான்ஸ் எல்லாமே நமக்குள்ள எண்ணங்களாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டோம். அப்படி நம்ம ப்ரெசண்ட்டில் இல்லாதப்போ இந்த யூனிவர்ஸ் நம்மளோட கனெக்டாக இருக்காது. மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நான் மேலே சொன்ன எந்த விஷயத்திலாவது நீங்கள் கனெக்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே விட்டுருங்க, அதில் இருந்து வெளியே வர பாருங்கள். எப்போவுமே நம்ம ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட ஃப்ரீக்குவன்சி எப்போவுமே ஹையாக இருக்கும், நம்மளோட ஈர்ப்பு சக்தி நல்லா வேலை செய்யும். இந்த யூனிவர்ஸ் நமக்காக கொடுக்க இருந்த எல்லா கிஃப்ட்ஸும் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் உள்ள எத்தனை முறை இந்த எமோஷன்ஸ் உள்ள நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ எல்லாம் உங்களுக்கு நடக்க இருந்த மேனிஃபெஸ்டேஷனை
நீங்கள் தள்ளி போடுறீங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்க இந்த அன்லிமிட்டெட் கிஃப்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எனக்குள்ளே கற்றுக்கிட்ட விஷயங்கள், எனக்குள்ளே நான் பெற்ற அனுபவங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மிஸ்டர் டார்க்.